கோடி பேருக்கு ஒரு வீரம் போதும், பட்டாளம் வந்தாலும் கலங்காம போதும். கரிசலிலே கண்ட தங்கமையா, கரிசலிலே கண்ட தங்கமையா, எங்க கட்டாளம் குளத்து சிங்கம்மையா, அழகு முத்து பேருக்கு ஒரு வீரம் போதும், பட்டாளம் வந்தாலும் கலங்காம போதும். தாயோடு பிள்ளையா நின்னாரம்மா, ஊரெல்லாம் காத்திட வந்தாரம்மா. பீரங்கி குண்டுகள் நெஞ்சு தூளை கட்டும் மானம் பெருசு நின்னாரே. கப்பம் கொடுப்பதும் கப்பை இழப்பதும் இனச்செயல்னு சொன்னாரே. வானத்து சூரியன் தேஞ்சாரும் வீரச்சாரித்திரம் தேயாதே. யானைகள் இடறி வீழ்ந்தாரும் யாதவ சேனைகள் வீழாதே. வராரு வராரு தேவனாரே வராரு, வராரு வராரு தேவனாரே வராரு. மக்களை பார்க்க வராரு, நமக்கு அவளை தீக்க போறாரு. சனங்களை தேடி வராரு, நம்ம சங்கடம் தீக்க போறாரு. மக்களோடு மக்களாக யாதவரின் தலைவனாக ஏகமான பிரச்சனைக்கு எங்களோடு எங்களாக வராரு வராரு தேவனாரே வராரு. சேரண
திடமுடனே போர் தொடுத்த தீர வீரன் யாருங்க தென்னகத்து சீமையிலே தேவநாதன் பேருங்க திடமுடனே போர் தொடுத்த தீர வீரன் யாருங்க தென்னகத்து சீமையிலே தேவநாதன் பேருங்க கொடியவர்கள் கொலை நடுங்க கொடி பிடித்ததாருங்க குவளையத்தில் வெற்றி கண்ட அழகு முத்து பேருங்க கொடியவர்கள் கொலை நடுங்க கொடி பிடித்ததாருங்க குவளையத்தில் வெற்றி கண்ட அழகு முத்து பேருங்க திடமுடனே போர் தொடுத்த தீர வீரன் யாருங்க தென்னகத்து சீமையிலே தேவநாதன் பேருங்க அவனி எங்கும் வெற்றி முரசு கொட்டியது யாருங்க அழகமுத்து வீரனுக்கு தேவநாதன் பேருங்க அவனி எங்கும் வெற்றி முரசு கொட்டியது யாருங்க அழகுமுத்து வீரனுக்கு தேவநாதன் பேருங்க திடமுடனே போர் தொடுத்து தீர வீரன் யாருங்க தென்னகத்து சீமையிலே தேவநாதன் பேருங்க தென்னகத்து சீமையிலே சீர்மிகுந்ததாருங்க தென்காசி மன்னனுடைய தளபதின்னு பேருங்க சாமுண்டி மாக்காளி சக்தி கொடுத்தா சக்தி எங்காத்திட கத்தி கொடுத்தா அண்டம் நடுங்குது நீ பாரம்மா வெள்ள குதிரையில் வராரம்மா ஒரு கோடி பேருக்கு ஒரு வீரம் போதும் பட்டாளம் வந்தாலும் தங்காம போதும் கரிசாலில கண்ட தங்கமையா கரிசாலில கண்ட தங்கமையா எங்க கட்டாளம் குளத்து சிங்கம்மையா அழகு முத்து ஒரு கோடி பேருக்கு ஒரு வீரம் போதும் பட்டாளம் வந்தாலும் கலங்காம போதும் தாயோடு பிள்ளையா நின்னாரம்மா ஊரெல்லாம் காத்திட வந்தாரம்மா பீரங்கி குண்டுகள் நெஞ்சு தூளை கட்டும் மானம் பெருசு நின்னாரே கப்பம் கொடுப்பதும் கப்பை இழப்பதும் இனச்செயல்னு சொன்னாரே வானத்து சூரியன் தேஞ்சாலும் வீரச்சாரித்திரம் தேயாதே யானைகள் இடறி வீழ்ந்தாலும் யாதவ சேனைகள் வீழாதே
கம்பியும் ஆயுதமாக்கிய வச்சாரு. ஏழைக வீட்டுல மோரு குடிச்சிட்டு மோதரம் கழட்டி தந்தாரு. வீரன் நடக்கிற வேகத்துல பாரன் ஒருங்குது பாதத்துல. வீரன் அவனது பேரு சொன்னா ஆடு விரட்டுது வேங்கைகள். ஒரு கோடி பேருக்கு ஒரு வீரம் போதும். பட்டாளம் வந்தாலும் கலங்காம போதும். கரிசலில கண்ட தங்கமையா, கரிசலில கண்ட தங்கமையா, எங்க தங்காளம் குளத்து சிங்கமையா. அழகுமுத்து பேருக்கு ஒரு வீரம் போதும். பட்டாளம் வந்தாலும் கலங்காம போதும். முதல் சுதந்திர போராட்ட வீரன் அழகுமுத்துக்கோனை இன்றைய தினம் பீரங்கியிலே வைத்து கொலை செய்த பிரிட்டிஷ் ஆட்சியை கண்டித்தும் அந்த நினைவு நாளை போற்றும் வகையிலும் அந்த சுதந்திர போராட்ட வீரனின் வாழ்க்கை வரலாற்றை தமிழக அரசு மாணவர்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் பாடப்புத்தகத்தில் சேர்க்க வேண்டும் என்றும், அழகு வீரமுத்தனின் காலம் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பான காலம். இந்தியாவில் முதலில் ஒரு சுதந்திர பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்த்து போராடி தன் உயிரை கொடுத்தவன் அழகுமுத்துக்கோன். அந்த சுதந்திர போராட்ட வீரன் நினைவாக இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் குரு பூஜை விழா நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இங்கே மாலை அணிவித்துவிட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் மதுரை சென்று மதுரையிலிருந்து கட்டாலாங்குளத்தில் மதியம் 1 மணிக்கும் மாலையிலே பாளையங்கோட்டையிலே அங்கே சிலை இந்திய மக்கள் யாதவ மகாசபை சார்பாக நிறுவிய சிலைக்கு இசை நிகழ்ச்சியும் பூஜையும் நடத்தி அங்கே சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இங்கு வந்திருந்த அனைத்து பத்திரிகை தோழர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழக அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அழகுமுத்துக்கோன் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் பல்வேறு பாடப்புத்தகங்களில் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாற்றை மாணவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். இந்த விழாவின் வாயிலாக தமிழக அரசுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறோம். பாடப்புத்தகங்களில் மாணவர்களுக்கு அழகுமுத்துக்கோனின் வரலாற்றை பதிய வைக்க வேண்டும் என்று இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றத்தின் வாயிலாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். ஜெயஹிந்த். எம் குலத் தலைவர் அழகுமுத்துக்கோனுடைய அவருக்கு தபால் தலை வெளியிட்டு இந்தியா முழுவதும் அவருடைய படம் வர வேண்டும். அதே போல இந்திய வரலாறு சாதாரணமானதல்ல. இந்திய வரலாற்றிலே பீரங்கியில் வச்சு சுடப்பட்டு உயிர் நீத்த மாபெரும் தலைவர் வீரர். அவருடைய முழுமையான வரலாற்றை பாட புத்தகங்களில் வெளியிட்டு மாணவர்கள் அந்த பெருமையை படித்து உணர வேண்டும். அதற்கு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் அதற்கு ஏற்பாடு செய்து அந்த தலைவனுடைய புகழை பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் சார்பாகவும் யாதவ மகாசபை சார்பாகவும் மாவீரன் அழகுமுத்துக்கோன் குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே தமிழக அரசிற்கு ஒரு வேண்டுகோள். ஆங்கிலேயரை துரத்தியவர் மாவீரன் அழகுமுத்துக்கோன். தன் உயிரை இந்த பாரத தேசத்திற்காக துறந்தவர்.
மாவீரன் அழகுமுத்துக்கோன். மாவீரன் அழகுமுத்துக்கோனின் இரத்தத்தை இந்திய மண்ணிலே சிந்தியவர். அவருக்கு இந்த அரசாங்கம் ஏன் அரசு விழா எடுக்கவில்லை? காரணம் என்ற யாதவ இனத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக யாதவ குலத்தை புறக்கணிக்கின்ற இந்த அரசாங்கம், திராவிட அரசாங்கம் நம்மளுக்கு தேவையா? ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் நம் இனத்தை ஓரங்கட்ட நினைக்கிறார்களே, இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? மாவீரன் அழகுமுத்துக்கோன் மாபெரும் தியாகி. ஆங்கிலேயரை முதலில் தொலைநோக்கு பார்வையோடு கண்டறிந்தவர், ஆங்கிலேயரை துரத்தியவர், ஆங்கிலேயரை விரட்டி அடித்தவர், கப்பம் கட்ட மாட்டேன் என்று விரட்டி அடித்தவர். அப்படிப்பட்ட மாவீரனுக்கு அரசு விழா எடுக்கவில்லை. அதிமுக அரசு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மாவீரன் அழகுமுத்துக்கோனுக்கு போக்குவரத்து கழகம் அமைத்தார்கள், மாவீரன் அழகுமுத்துக்கோன் மாவட்டம் அமைத்தார்கள். ஏன் சென்னையிலே மாவீரன் அழகுமுத்துக்கோனுக்கு சிலை அமைத்தார்கள். ஆனால் அவரால் மட்டுமே இந்த மாவீரன் அழகுமுத்துக்கோனுக்கு அரசு விழா எடுக்க முடியும். ஏனென்றால் அவருக்கு மட்டும்தான் நம் மீது தனிகளற்ற ஈடுபாடு உண்டு. ஆகவே அம்மையார் அவர்களே, தயவு கூர்ந்து யாதவ இனத்தின் ஆதங்கத்தையும் கோபத்தையும் தாக்கத்தையும் உங்களிடம் தாய்மொழி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் குலத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக இவரை ஒதுக்காதீர்கள். இவருக்கு அரசு விழா எடுக்க வேண்டும். மாவீரன் அழகுமுத்துக்கோன் நெல்லையிலே சிலை அமைத்தவர் டாக்டர் டி தேவநாதன் ஜாதவ். அவருடைய ஒரே கோரிக்கை மாவீரன் அழகுமுத்துக்கோனுக்கு அரசு விழா எடுக்க வேண்டும். எத்தனையோ முறை தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியும் தமிழக முதலமைச்சருக்கு நேரில் சென்றும் தன்னுடைய கோரிக்கையை தெரிவித்தார். ஆனால் அரசாங்கம் இதுவரை எங்களுடைய கோரிக்கையை ஏற்கவில்லை. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க யாதவ இனமே ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிறப்பு வாய்ந்த சுதந்திர போராட்ட வீரன், முதல் வீரன், கட்டாளங்குளத்து சிங்கம் வீரன் அழகுமுத்துக்கோன் 286வது குரு பூஜை விழாவிற்கு எங்களின் ஒப்பற்ற தலைவர், யாதவ மக்கள் 1 கோடி யாதவர்களின் ஒப்பற்ற தலைவர் மக்களும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவருமான டாக்டர் தேவநாதன் அவர்களின் தலைமையில் மிகப்பெரிய மாலை அணிவிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சொந்தங்களை, 256 ஆண்டு காலம் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அந்த தியாகிக்கு தமிழக அரசு சார்பில் எந்தவித மரியாதையும் செய்யப்படவில்லை. இதுவரை எங்களுக்கு தெரிந்த வரையில் எந்த மரியாதையும் செய்யப்படவில்லை. பேப்பரிலே விளம்பரத்திலே கொடுக்கவில்லை. அமைச்சர் பெருமக்கள் யார் செல்கிறார்கள் என்ற அறிவிப்பு இல்லை. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு தலைவர், அந்த தலைவரை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை, அவர்களுக்கு விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள். அதனத்தை அரசு விழாவாக இருந்தால் இந்த மாதிரி விளம்பரம் வந்து அன்று கொடுக்கப்பட வேண்டும். இது அரசு விழாவாக கவர்மெண்ட் நடத்துகிறதா இல்லையா என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிவிக்க வேண்டும். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோனின் வம்சத்தில் பிறந்ததில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தலைவர் என்றாலும் வீரர்கள் என்றாலும் எல்லோருக்கும் சம மரியாதை கொடுக்க வேண்டும். இந்த சிலையை நிறுவியது அரசாங்கம்தான். எங்களுக்கு என்று தனி புறக்கணிக்கப்படுகிறோம். இதை இந்த வருகின்ற தேர்தலிலே நாம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நம் இனத்தர் தான் ஆள வேண்டும். யாதவ சொந்தங்களே, இந்த நேரத்தை நீங்கள் பதிவு கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றத்தின் சார்பாக
வீரன் அழகுமுத்துக்கோன் 256வது குரு பூஜை விழா இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் அனைத்து மாணவிகளுக்கும் இலவச கல்வி வழங்க வேண்டும் அரசை எங்களுடைய இந்திய மக்கள் கழகத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரும் அனைத்து செலவையும் அரசை ஏற்க வேண்டும் என்ற கொள்கையோடு இன்று குரு பூஜை நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றை அரசு செவி சாய்த்து அடுத்த குரு பூஜைக்குள் இவற்றை பரிசீலனையில் எடுத்து இவற்றை சரி செய்ய வேண்டும் என்றும் இந்திய மக்கள் கழக சார்பாக 51 சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்.